சத்து மாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக பார்த்திங்கன்னா, நான் மசால் பொடி ஐட்டமும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது மசால் பொடி, நெய் இந்த மாதிரி ஐட்டம் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே சுத்தமான முறையில் காய வச்சு நல்ல தரமான குவாலிட்டியாக வாங்கி தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லா பொருளுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு சில டயத்துலலாம் மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்துலலாம் சிறுதானியங்களை ஃபுல்லாக கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் வறுத்து ரெடி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் ஆகுமா. அப்போ எனக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க. பரவாயில்ல, நீங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல, எனக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு என்னை நம்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே எனக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.